ஹலோ கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. எந்திரிச்ச உடனே தான் ஞாபகம் வருது துவைக்க நிறைய துணி இருந்துச்சுன்னு சொல்லி. அதை அப்படியே துவைச்சு முடிச்ச உடனே அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா காய போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட உட்காந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் போட்டிருக்காங்க. இப்பதான் தெரியுது நண்பர்களே, நான் ஏன் வந்துட்டு ஆஃபீஸில் வேலை செய்யாம தூங்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் என்னோட சட்டையை அயன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு சட்டையை ஒழுங்கா அயன் பண்ணியிருக்கேனா சொல்லி செக் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். எப்பயும் போல தான் ஆஃபீஸுக்கு நடராஜா சர்வீஸை பொறுத்து கிளம்பியாச்சு. ஆஃபீஸுக்கு வந்து சேர்ந்த பிறகு லேப்டாப் எடுத்து வச்சு ஆன் பண்ணி இன்னைக்கு எனக்கு கொடுத்த டாஸ்க்லாம் பார்க்கலாம்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா லஞ்ச் டைம் இருந்துச்சு. சரி சாப்பிட போலான்ட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே கிளம்பிட்டேன். வர்ற வழியில பார்த்தா நம்ம சீஃப் செக்யூரிட்டி இருந்தான். அவனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா எனக்கே தெரியல, நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்து திரும்பி ஆஃபீஸுக்கே கிளம்பிட்டேன். நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சிருந்த கேப்ல பார்த்தா சாயங்காலம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு ஹாஸ்டலுக்கே கிளம்பிட்டேன். ஹாஸ்டலுக்கு வந்த உடனே தான் ஞாபகம் வந்துச்சு, இன்னைக்கு துணியெல்லாம் காலையில காய போட்டிருந்தேன்னு. அந்த துணியெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு அதெல்லாம் மடிச்சுக்கிட்டே இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன் கைஸ். பாய்.